வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை 24 மணி நேரத்திற்குள் கலைப்பதற்காக ஆளுநர் RN ரவி அவர்களிடம் தற்பொழுது அனைத்து கடிதங்கள் இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அனைத்தையும் உள்ளாட்சி அமைப்பு தற்பொழுது சிறப்பாக செயல்படவில்லை, சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கிறது என்று கூறி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் அனைத்து கடிதங்களையும் தற்பொழுது ஒன்று விடாமல் திமுகவிற்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் இந்த மாதத்தின் இறுதிக்குள், அதாவது நாளை காலை 10:30 மணி அளவில் ஆளுநர் RN ரவி அவர்களது பதவிக்காலம் முடிவடையக்கூடிய நிலையில் மீண்டும் ஆளுநராக RN ரவி அவர்கள் தொடருவாரா என்ற ஒரு சந்தேகம் தற்பொழுது வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் கடைசி நேரத்தில் திமுகவிற்கு எதிராக அனைத்து ஆதாரங்களையும் ஒன்று திரட்டி ஆளுநர் RN ரவி அவர்கள் உள்துறை அமைச்சரிடம் தற்பொழுது கொடுத்திருப்பதாக செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஆளுநர் RN ரவி அவர்களது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே தமிழகத்தின் மீது அதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய போதை மருந்து கடத்தல், கஞ்சா, குட்கா, குறிப்பாக கொலை கொள்ளை சம்பவங்கள் அனைத்திற்கும் திமுக தலைமையிடமாக இருக்கிறது. திமுகவின் நிர்வாகிகள் தான் போதை மருந்துகளை கடத்தி விற்பதாகவும், சமீபத்தில் கூட ராமநாதபுரத்தை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் தற்பொழுது போதை மருந்துகளை கடத்துவதாகவும், அதன் மதிப்பு 2 கோடி என்றும் தற்பொழுது போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சுமர்த்தியிருக்கிறார்கள். இந்த குற்றம் சுமர்த்தப்பட்ட ராமநாதபுரத்தை சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் திமுகவின் ராமநாதபுர கிளை செயலாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூண்டோடு திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தான் போதை மருந்துகளை கடத்தி வருவதாகவும் தற்பொழுது அனைத்து ஆதாரங்களையும் மத்திய அரசிடம் ஒப்படைத்திருக்கிறார் ஆளுநர் RN ரவி அவர்கள். இந்த தகவல் தமிழகத்தில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. 24 மணி நேரத்திற்குள் தற்பொழுது தமிழகத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற பதற்றமான சூழல் சென்னையில் நிலவுவதாகவும், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுகவின் ஆட்சிக்கு பிறகுதான் கொலை கொள்ளை சம்பவங்கள், போதை மருந்து கடத்தல், கள்ளச்சாராயம் அதிக அளவில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் எதிர்க்கட்சி தரப்பினர்கள் மட்டுமல்ல பொதுமக்களை தற்பொழுது கேள்விகளையும் இணையதள பக்கத்தில் வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆளுநர் RN ரவி அவர்கள் பதவி முடியும் பொழுது தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் மத்திய அமைச்சகத்திடம் கடிதம் கொடுத்திருப்பது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குறிப்பாக தமிழகத்தின் ஆட்சியை கலைக்கலாமா அல்லது உரிய நடவடிக்கை எடுத்து யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.